சென்னை Vishnu Astro Consultancy Astro Consultancy Services at Bangalore and Hosur நடத்தி கொண்டு வருகிறார். ஐயா அவர்கள் வந்து ஹோசூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய செயலாளராக செயல்பட்டு வருகிறார். திரு வாஸ்து ஜோதிடர் திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள் ஹோசூரில் இருந்து வருகிறார். அவரை நம்மளுடைய சபையின் சார்பாக சேர்த்து கொண்டாடை போட்டு வருகிறார். ஜோதிட ஆண்டோர்கள் சபைக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகம் எங்கும் உருவாக்கி இந்த உலக எல்லாத்தையும் உருவாக்கின ஸ்ரீஹரி அவரே எங்கும் வியாபித்திருக்கிறார், அவராலேயே இது எல்லாம் நிகழ்த்தப்படுகிறது என்று ஒரு அர்த்தம். வாயு ஜீவோத்தம அதாவது ஜீவன்கள் ஜீவாத்மாக்கள் ஓய்வு பெற கண்டிப்பாக வாயு அப்படின்னா பிராணவாயு, இந்த காற்று அவசியம் அப்படிங்கிற ஒரு பொருள். அதே போல மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, அதிதி தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, தேவ தேவோபவ, இது ஐந்தும் கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. எல்லாத்துக்கும் தெரியும். மாத்ரு தேவோபவன தாயை வணங்க வேண்டும், தந்தையை வணங்க வேண்டும். அதித்தி என்று சொல்லக்கூடிய அது அதாவது ஆச்சாரியாருக்கு முன்னாடியே அதித்தியை சொல்லப்பட்டிருக்கு. ஏன் ஆச்சாரியாருக்கு முன்னாடியே அதித்தியை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆச்சாரியாரும் வரும்போது நமக்கு அதிதியாகத்தான் வருகிறார் முதலில். அப்போ அந்த அதிதி அப்படிங்கிறவர் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் என்று இன்றைய பொருள் கொள்ளலாம். ஆனா அன்றைய காலத்தில் அதிதி என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சிவனடியார்கள், மகரிஷிகள் நம்மளுடைய இல்லத்திற்கு வாசம் செய்யும் போது அவர்கள் ஆச்சாரியாராகவும் படுகிறார்கள், அதித்தியாகவும் படுகிறார்கள். அப்படி படும்போது முதல்ல அதித்திக்கு உண்டான அத்தனை ஒரு சிறப்பம்சங்களையும் அவர்களை வரவேற்று அவர்களை மகிழ்வித்து அவர்களை கேட்பதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவரை வந்து ஆச்சாரியார் ஸ்தானத்தை வச்சு அவருக்கு வணங்க வேண்டும் என்பது பொருள். கடைசியா தான் தேவ தேவோபவ, அப்புறம் தான் தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பது இது வந்து பிரபஞ்சத்தினுடைய ஒரு நீதி, வேதத்தினுடைய ஒரு நீதி. இந்த ஜோதிடம் அஸ்ட்ராலஜி என்று சொல்லிட்டாவே நமக்கெல்லாம் பிதாமகர், எல்லா ஜோதிடத்துக்கும் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த பிதாமகர் பராசரர் மகரிஷி கண்டிப்பாக பேசாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துக்கு நமக்கு மட்டும் ஜோதிட அறிவியல், வானவியல் அறிவியல் பத்தி அவர் தான் முதல்ல கொண்டு வந்தாரு. இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ரிக் எதிர் எஜுர் சாம வேத அதர்வன 4 வேதங்களை படைத்தவர் யாரு நமக்கு தெரியும்? வியாசமுனி, வியாச மகரிஷி. அவர் வந்து பராசர மகரிஷியோட மகனாக இருக்கிறார். ஆனால் அந்த வியாச மகரிஷி வந்து சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாக எடுத்து இந்த 4 வேதங்களையும் தொகுத்து வழங்குகிறார். வேதங்கள் வியாபித்திருந்தன அதுக்கு முன்னாடி, ஓம்காரமாகவோ எங்கேயோ வியாபித்திருந்தது இந்த பிரபஞ்சத்தில். அதெல்லாம் தொகுத்து வியாசமுனி கொண்டு வர்றார். அப்போ இந்த 4 வேதத்தை தொகுக்கக்கூடிய ஆற்றல், தொகுத்து வழங்கக்கூடிய ஆற்றல் அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டுமே உண்டு என்பதை அதாவது பராசர மகரிஷி அறிகிறார். அப்போ ஒரு அவதாரம் நிகழ வேண்டும். அந்த அவதாரம் வியாச மகரிஷியினுடைய அவதாரம் நிகழ வேண்டும் என்றால் அதற்கு ஏற்படக்கூடிய காலங்களை நிர்ணயித்து இந்த வானவியல் கோள்களை பார்த்து கண்டுபிடிச்சு அதற்குரிய சரியான ஒரு முகூர்த்தத்தை அமைத்து அதற்கு ஏற்பட்ட வகையில் அந்த ஜனனம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக உதவியது இந்த ஜோதிடம், இந்த வானவியல் தான். அப்போ 4 வேதங்களுக்கு முன்பே இந்த ஜோதிட வேதம் என்பது தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. அப்போ 4 வேதங்களை தொகுக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய அந்த வியாச மகரிஷியின் பிறப்புக்கு காரணமாக இருந்தது ஜோதிடம். அப்போ ஜோதிடம் என்பது ஒரு கலையா இல்லை ஒரு சாஸ்திரமா அப்படின்னு பார்த்தா 2க்கும் மேற்பட்டு ஜோதிடம் என்பது ஒரு வேதம் என்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம கை தட்டணும். கேட்டு வாங்குறேன்னு இல்லை. ஏன்னா இந்த கைத்தட்டல்களும் இந்த பெருமையும் கண்டிப்பாக நம்மளுடைய ஜோதிடத்துக்கு வித்திட்ட பராசர மகரிஷிக்கே கொண்டு போய் சேரும். ஏன்னா குரு வணக்கத்தில் முதல் ஜோதிடர்களுக்கு உண்டான முதல் குரு வணக்கம் என்பது அந்த பராசர மகரிஷி தான். அவருக்கு தான் சேரணும். ஏன்னா எல்லா ஜோதிடங்களையும் வானவியல் எல்லாத்தையும் தொகுத்து வழங்கி இந்த உலகத்திற்கு வழங்கியவர் பராசர மகரிஷி. அந்த மாதிரி நிலையில நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த பராசர மகரிஷியே ஒரு காலகட்டங்கள்ல இதெல்லாம் தொகுத்து வழங்கி இந்த உலகம் ஒழிவு பெற ஜோதிடர்களை நியமிக்கிறார். ஜோதிடர்கள் என்பது யாரு? அப்போ சாட்சாத் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பகவானுடைய ஒரு அனுகிரகமாகவே ஜோதிடர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அப்ப ஜோதிடர்கள் பகவானுடைய ஒரு அனுகிரகம் என்ன வருவாங்க, கொடுப்பாங்க, சாமி பாருங்க அப்படிம்பாங்க. டாக்டர்கிட்ட போனா கூட உடம்புக்கு என்னன்னு கேட்பாங்க. உடம்புக்கு என்னன்னு டாக்டர் என்ன சொல்லுவாரு, என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்பாரு. இவங்க சொல்லுவாங்க. நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. நம்ம என்னமோ கடவுள் மாதிரி அவங்களுக்கு ஒரு உருவகம், அவங்களுக்கு ஒரு ஞாபகம். அது பகுதியாக பார்த்தீங்கன்னா அது உண்மைதான், கிட்டத்தட்ட உண்மைதான். நம்முள் இயக்கி, நம்முள் இறங்கி இயக்கி, நம்மையும் இயக்கி, நம்முள் இயங்கி எல்லா விதமாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் தான் நம்மளுடைய வாக்கில் நின்று அதனுடைய ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வரும். அப்போ இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன், பராசரர் எழுதப்பட்ட ரூல்ஸ், அதாவது அந்த ஜோதிட விதிகள்லாம் கணக்கில் இறங்காதவை, எண்ணில் இறங்காதவை, அத்தனையும் எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறது இந்த ஜோதிடர்கள்? அதனால ஏதாவது உபாசனை தெய்வத்தை எடுத்துக்கொண்டு, ஐயா அவர்கள் நரசிம்ம பெருமாளுடைய ஒரு உபாசகத்தை எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். என்னுடைய இன்றைக்கு தலைப்பாக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராகவின் ராஜலீலைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் பேச வந்தேன். ஆனா கொஞ்சம் அங்கங்கே போய் கொஞ்சம் ஒரு திசை மாத்தி வேற விட்டுட்டாருங்க. ஏன்னா அதையும் கொஞ்சம் தொடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அறிய நெருப்பதால் சிரமத்துக்கு சிறிது மணிக்கும். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜோதிடர்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாம்பவான்களாக இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் எல்லாரும் ஜோதிடர்கள் சொல்லும் அனைத்து கருத்துக்களும் உண்மையே. யாருமே இங்க பொய் ஜோதிடர் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா அன்றைக்கு அவனால் சொல்லப்பட வேண்டும் என்பதும், அன்றைக்கு அந்த ஜோதிடம் மூலம் கேட்கப்பட வேண்டும் என்பதும் வந்திருப்பவனுடைய தலையெழுத்து. அப்போதான் அவனுக்கு பார்க்க முடியும். எத்தனையோ பேர் பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, நம்ம கிட்ட பார்க்க மாட்டாங்க, எங்கேயோ வருவாங்க, ஊர்ல இருந்து 10 ஊர் தள்ளி வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது பிரபஞ்சத்தினுடைய விதி அமைப்பை தவிர வேற ஒன்றும் இல்லை. சரி, ராகுக்கு வருவோம். இந்த ராகு பகவான் ஒரு சிறப்பான, இப்ப பாத்தீங்கன்னா சனியை பத்தி எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இத்தனை வருஷமா சனி 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 7 சனி 9 சனி 8 சனி 9 சனி 6 சனி 7 சனி எல்லா சனியும் பேசி முடிச்சாச்சு. இப்ப ராகு கேது இவங்க 2 பேருடைய லீலைகள் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மிக அற்புதமான ஒரு லீலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இவ்வளவு நாள் ராகு கேது எங்க போனாங்க? 7ல ராகு இருந்தா பிரச்சனை, லக்னத்துல ராகு இருந்தா பிரச்சனை, 8ல ராகு கேது இருந்தா பிரச்சனை, அதே போல 2ல ராகு கேது இருந்தா பிரச்சனை. சரி, எல்லா கிரகமும் எங்க இருந்த இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான். அப்போ அதற்கு தீர்வு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அல்லவா? ஏன்னா ஒரு திண்டுக்கல்ல இருக்கிறவங்க தெரியும், பூட்டு ஒன்று செய்யப்படும் போதே அதற்கு ஒரு சாவியுடன் தான் வெளியே வருது. ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு இருக்கும். ஆனால் அந்த தீர்வை எங்கோ தொலைத்து விட்டு நாம் அழைகிறோம். அந்த தீர்வு என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய வாழ்க்கையில் நாம செய்யக்கூடிய அந்த தர்மங்கள், கர்மங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். அப்போ அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஒரு பரிகாரங்கள் தினப்படிக்கே நடக்கும். வெளியே வருவோம், பிச்சைக்காரங்க கேட்பாங்க. சில சந்தர்ப்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா பிச்சைக்காரங்கள் சொல்லக்கூடாது, அவங்கள உணவுக்காக உதவி கேட்பவர்கள் என்று சொல்ல வேண்டும் நம்ம. அப்போ இந்த நம்ம ஏரியாலாம் பாத்தீங்கன்னா ராப்பிச்சைன்னு வருவாங்க. ராத்திரி சாப்பாடு மிச்சம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்கு நம்ம வீட்டு பெண்கள் அவங்களுக்காகவே தனியா வச்சிருப்பாங்க. அவங்க வரும்போது எடுத்து கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு பரிகாரங்கள்ங்க, சனிக்கு உண்டான பரிகாரங்கள். இந்த மாதிரி பரிகார முறையெல்லாம் இன்னைக்கு மறந்து விட்டு, இந்த மாதிரி சாவியை தொலைத்து விட்டு நாம் எங்கேயோ பரிகாரங்களுக்காக அலைந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி வாழ்வியல் முறையில் அந்த சனாதன தர்மத்தின்படி, வேதங்களினுடைய தாத்பரியின்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்வியலுக்கும் ஒரு விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்.
எங்கேயோ பரிகாரத்தை தேடிட்டு இருக்கோம். ஏதோ பிரச்சனைக்கு எங்கேயோ பரிகாரத்தை தேடிட்டு இருக்கோம். நம்ம கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பகவான் நம்ம கிட்ட தான் இருக்க, நம்ம இதயத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை நம்ம பார்க்காம வெளியில் எங்கேயோ தேடிட்டு இருக்கிற மாதிரி. சோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்வியல் பரிகாரங்களில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சனிக்குண்டான பரிகாரம், செவ்வாய்க்குண்டான பரிகாரங்களை நாம் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப அவசியம். செவ்வாய் பகவான் வந்து அதுவும் இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை வந்து ஒரு ரொம்ப ஒரு குதர்க்கமான ஒரு சேர்க்கை, அபரிதமான ஒரு பவர், அபரிதமான ஒரு எனர்ஜி. எப்படி ஒரு சயின்ஸா சொல்ல போனோம்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்கு, மின்சாரம் இருக்கு. மின்சாரம் அதிக மின்சாரம் ஆனாலும் பிரச்சனை தான், லோ வோல்டேஜ் இருந்தாலும் பிரச்சனை தான். அதிகமா இருக்குன்னா ஸ்டெப் டவுன் போட்டு நம்ம கரெக்ட் பண்றோம். லோயஸ்ட் மின்சாரமா கொஞ்சம் லோ வோல்டேஜா இருந்ததுன்னா ஸ்டெப் போட்டு நம்ம கரெக்ட் பண்றோம். இந்த மாதிரி அந்த கரெக்டான ஒரு அந்த சிலருக்கு பாத்தீங்கன்னா அதிக மின்சாரம், அதாவது செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றவங்களுக்கு கண்ண மூடி சொல்லிடுவோம், இவங்களுக்கு வேகம் ஜாஸ்தி, கோபம் ஜாஸ்தி. அதான் நரசிம்ம அவதாரமே அதுதான். அப்படி இருக்கும்போது எல்லாமே கோபம் ஜாஸ்தி, வேகம் ஜாஸ்தி. அப்புறம் எப்படி ஸ்டெப் டவுன் பண்றது? பிரகலாதர் மாதிரி ஒரு ஸ்டெப் டவுன் வரணும் நமக்கு. அப்போ இந்த ராகு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஜெக்டுக்கு வந்துருவோம். ராகு என்ன பண்றாரு இவரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயங்களை, அதாவது இதுவரையிலும் இல்லாத ஒரு விஷயங்களை செய்யக்கூடியவர் ராகு. இந்த இப்போ சமீப காலத்தில் இந்த கலியுகத்தை ஆட்சி செய்வதில் பெரும்பங்கு வகிப்பவர் ராகு தான். அதனாலதான் இந்த மாயை, அதான் சாயா கிரகங்களின் மாயா வலையில் விழாதவர் யார்? சாயா கிரகங்களின் மாயா வலையில் விழாதவர் யார்? அப்ப சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவின் கேதுவினுடைய வலையில் விழாதவங்க யாருதான் இருக்காங்க இந்த உலகத்துல? ஆசை யாரை விட்டது? பேராசை யாரை விட்டது? அதனால வரக்கூடிய துன்பங்களை கூட எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் பேராசை யாரை விட்டது? அப்போ சாயா கிரகங்களின் மாயா வலையில் விழாதவர்கள் யார்? அப்போ அதனுடைய நமக்கு வேணும், நமக்கு நல்ல சட்டை போடணும், நல்லா இது பண்ணணும், நீ கார் வேணும், பங்களா வேணும், யார் கொடுப்பாங்க? ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பழமொழிகள், அதாவது ஜோதிட பழமொழிகள் சொல்லுவாங்க. அப்ப இந்த ராகு பகவான் என்று சொல்லக்கூடியவர் இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயங்களை எடுத்துக்கூடியவர். ராகுவனுடைய நட்சத்திரங்கள் என்ன நமக்கு? ராகுவனுடைய திருவாதிரை, சுவாதி, சதயம், இது மூணு உற்று நோக்கி கவனிச்சா பார்த்தா தெரியும். சுவாதி நட்சத்திரத்துல செவுத்துல இருந்து ஒரு தூண்ல இருந்து பிறந்த ஒரு இயற்கைக்கு புறம்பான ஒரு செயல், பிரம்மாண்டம், அவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவான், அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சக்தியை கொடுக்கக்கூடிய ராகு பகவான். திருவாதிரை எடுத்துக்கங்க. திருவாதிரை யாரு? சாட்சாத் அந்த சிவபெருமானுடைய நட்சத்திரம். உலகமும் கிடுகிடுத்து நடக்கக்கூடிய, அது என்ன சொல்றாங்களே, ருத்ர தாண்டவம் ஆடினா இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே கிடுகிடுக்குமா, அப்பேற்பட்ட பிரம்மாண்டம் அது. நடராஜனுடைய அவதாரம், நடராஜனுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அதே போல சதய நட்சத்திரம். சரி, எல்லா கடவுள்களை பேசியாச்சு, மனுஷனை பேசலாமே அப்படின்னா, சதய நட்சத்திரத்தில் பிறந்து இந்த உலகையே கட்டி ஆண்ட ஒரே ஒரு தமிழன், வேற யாருமே கிடையாது, வேற எந்த மனிதனும் கிடையாது, ராஜராஜ சோழன். அவரு ராகுவனுடைய நட்சத்திரத்தை பிறக்கிறார், நரசிம்மர். அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ ராகு கொடுத்து கெடுப்பார், ஏன்னா மாய வலையில் விழக்கூடியவர். அப்போ இந்த நிழல்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் எப்படி நிழல்கிரகங்களாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா, இந்த நட்சத்திரத்துக்கும் கோள்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கோள்கள்னா என்ன, நட்சத்திரங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோள்கள் என்று சொல்லக்கூடியவைகள் வேறு, நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடியவை வேறு. நட்சத்திரங்கள் என்பது தானாக ஒளியை உமிழக்கூடியவை, தன்னுள் எரிந்து தானாக எரிந்து தன்னுள் உமிழ, அதாவது ஒளியை வந்து கக்கக்கூடியது, உமிழக்கூடியவைகள் நட்சத்திரங்கள். கோள்கள் என்பது அந்த ஒளிவிடும் நட்சத்திரங்கள் வந்து ஒளியை தன்மையை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மையுடையவை கோள்கள். அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய சூரிய மண்டலத்தில் இருக்கிற ஒரே நட்சத்திரம் சூரியன் தான். இந்த மாதிரி கொடான கோடி சூரியன்கள் இருக்கு, இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது, வெப்பம் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த பஞ்சபூத தத்துவம், இந்த பஞ்சபூத தத்துவத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்திலே, இந்த பிரபஞ்சமே பஞ்சபூத தத்துவத்தின் படிதான் ஆட்பட்டிருக்கு. எங்கிறது உருவாகிறது, அந்த ஆதி காலம் எப்படி சிருஷ்டி உருவானது, இந்த பூலோகம் எப்படி உருவானது, பிரபஞ்சம் எங்க உருவானது, இந்த பஞ்சபூத தத்துவத்துல தான் உருவாயிருக்கு. ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க, என்ன சார் அது நீங்க சொல்றீங்க, நம்ம பூமியில மட்டும்தானே உயிர் இருக்கு, பூமியில வேற எங்க உயிர் இருக்கு அப்படின்னா,
கண்டிப்பாக எல்லா இடத்துலயும் நமக்கு தெரியாத இடத்துல எங்கே உயிர் இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரிந்த இடத்துல ஏன் உயிர் இல்லை அப்படின்னா அந்த பஞ்சபூத தத்துவத்தினுடைய கலவைகள் வேறுபடுகிறது. பூமியில் மட்டுமே அந்த பஞ்சபூத தத்துவத்தினுடைய கலவைகள் ஒன்றி இருப்பதனால், ஒரு சாம்பார் பண்றோம் அப்படின்னா ஒரு 4 இன்கிரீடியன்ஸ் கரெக்டான ஒரு இன்கிரீடியன்ஸ் போட்டாதான் அது சரியான சாம்பாரா வரும், இல்லைன்னா சாம்பார் வராது. அந்த மாதிரி அந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை கரெக்டாக இருப்பதனாலதான் பூமியில் உயிர் இருக்கிறது, உயிர் ஜனிக்கிறது, உயிர் வாழ்கிறது, எல்லாமே நடக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த பஞ்சபூத தத்துவத்தினுடைய எல்லா விஷயத்தையும் ஆட்கொள்ளக்கூடிய, எல்லா விஷயத்திலையும் ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள. அதனாலதான் தினமும் பிராணாயாமம் செய்யணும். ஏன்னா வாயு ஜீவோத்தமன் சொல்லிட்டாங்க. இந்த வாயுவிலேயே எல்லாமே அடக்கும், இந்த பிராண சக்தியிலேயே எல்லாமே அடக்கும். H2O ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் சேர்ந்தா தண்ணி வந்துருங்கிறாங்க. வாயு பிராணசக்தி இல்லாம இந்த நெருப்பு எரியாதுங்கிறாங்க. பிராணசக்தி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது, மரம் செடி கொடி எல்லாம் இல்லைங்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா பிராணாயாமம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு. அப்புறம் இந்த ராகுவினுடைய தன்மை, இப்போ ராகுவினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா அபரிதமாக கொடுக்கக்கூடியவர் ராகு, அபரிதமாக கொடுக்கக்கூடியவர். ஆனா அவர் நிக்க இடத்துக்கு எழுத்த மாதிரி இருக்கிறது கேது. இவர் என்ன கொடுக்க காத்திருக்கிறாரோ அவர் கெடுக்க காத்திருப்பார். ஏன்னா சமசப்தமா பார்வை, ஒரே டிகிரியில அப்படியே போயிட்டு இருப்பாங்க, எதிரெதிர் திசையில பாகையில போயிட்டு இருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும், அதே நேரத்துல நம்ம எல்லா வித சுகங்களையும் எப்படி அனுபவிக்க வேண்டும். ராகுவிலோ, ராகு அதீத பவர் இருக்கிறவங்களோ, ராகு செவ்வாய் சேர்க்கை இருப்பவர்கள், ராகுவினுடைய ஒரு லக்னத்தில் ராகு, 7ல் ராகு, 2ல் ராகு, 8ல் ராகு, ராகு எங்க இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு எப்பேற்பட்ட ராகுவினுடைய அந்த நட்சத்திரங்கள் ஆகட்டும், எல்லாமே ஆகட்டும், அவர்கள் இறைத்தன்மையை ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கண்டிப்பா எடுத்துட்டா, எப்படி ராஜராஜ சோழன் இந்த உலகையே கட்டி ஆளும் தன்மை அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னா அவருடைய அந்த ஆன்மீக ஒரு சக்தி தான் அவரை கட்டுப்படுத்தி, ராகுவினுடைய பிரம்மாண்டமும் அதில் கலந்து இந்த உலகையே கட்டியாளும் தன்மை அவருக்கு வருகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து இந்த ராகுவினுடைய ஒரு தாத்பரியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இவ்வளவு நாள ராகு கேது இல்லை, இப்ப ராகு கேது இருக்கு அப்படின்னா, ஆரம்ப காலத்துல எல்லாமே ஒரு ஒரு கல்யாணம் காட்சி அப்படின்னா ஒரு 2 ஊருக்கு உள்ளேதான் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, கொடுக்கல் வாங்கல், பொண்ணு கொடுக்கல் வாங்கல்லாம் இருக்கும். இப்ப எங்கேயோ இருக்கிறவங்க எல்லாம் நம்ம எடுக்கிறோம். அதே போல அந்த காலத்தில் பெண்களுடைய சகிப்புத்தன்மை அதிகமாக இருந்தது. இந்த பெண்களுடைய சகிப்புத்தன்மை மாறிவிட்டது, சகிப்புத்தன்மை இருப்பதில்லை. ஆண்களுக்கு சகிப்புத்தன்மை குறைந்து விட்டது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில இதனால் ஏற்படக்கூடிய இந்த விவாகரத்துக்கள் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணத்துவமாக ராகு இருக்கிறார். கண்டிப்பா ராகு திசையில பக்கமா ராகு திசையில கல்யாணம், லவ் மேரேஜ் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இளமையில் ராகு திசை வரக்கூடிய அனைவருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் லவ் டச் ஆகிட்டு போகும். நீ வேணா நல்லா கூர்ந்து கவனிக்கலாம். 20-22 வயசுல இருக்கிறவங்களுக்கு ராகு ஃபெயிலியராக ஆகி போகும், லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். 45 வயசுல ஒருத்தர் வர்றாரு, எடுத்து காமிக்கிறாரு, எங்க என் மனைவி என்னங்க பண்றாங்க அப்படின்னா, கல்யாணமே ஆகலைன்னாரு. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கீங்க, கல்யாணம் எல்லாம் ஆகலைங்கிறாரு. ஆராய்ச்சி பார்த்தா, சார் இப்போ ராகு திசை போயிட்டு இருக்கு, இப்போ ஒரு வருஷமா உங்களுக்கு ஒரு அஃபேர் இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படிங்கிறாரு. எப்படி சார் 45 வயசுல ஒரு அஃபேர் வரும்? ராகுவினுடைய ஒரு தன்மை, ராகுவினுடைய ஒரு நிலைப்பாடு. சார் இதை கல்யாணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்காது, சக்சஸ் ஆகாது, உங்களுக்கு பிரச்சனை வரும். கண்டிப்பா நீங்க நினைச்சா கல்யாணம் பண்ணிடுவீங்க, ஆனா அடுத்து வரக்கூடிய திசா புத்திகள், அடுத்து வரக்கூடிய புத்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரிவினை வரும், இல்லைன்னா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை சார், வேற வழியே இல்லை அப்படின்னு. பொண்ணோட வயசு என்னங்க அப்படின்னா 28 வயசுங்க அப்படிங்கிறாரு. எப்படி பாருங்க, அந்த ராகுவினுடைய தன்மை எப்படி எதிர்பாலினத்தை எப்படி ஈர்க்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறது என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். யாராவது 28 வயசு பொண்ணு இந்த காலத்துல 45 வயசு ஒரு ஆண்மகனை காதலிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நடக்குமா அப்படிங்கிறது நம்ம யோசனை பண்ண வேண்டிய. அதெல்லாம் ராகு கொடுக்கும், ராகு கொடுத்துருவார், கன்ஃபார்ம்டா கொடுத்துருவார். சரிங்களா? அப்புறம் இதோட ராகு நிறுத்திக்கிறாருக்கு. இவர் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு விட்டார், மன்னிக்கணும், என்ன ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா இந்த ஜோதிடர்களுடைய நிலைப்பாடு, ஜோதிடம் என்பது நம்ம சாட்சாத் இறைவன் நம்ம மேல இறங்கி அதை நம்ம சொல்ல வைக்கிறோம். சார் டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், கோச்சுக்காதீங்க. இறைவன் நமக்குள்ள இறங்கி நம்ம அந்த ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுக்கிறோம். அப்போ இப்ப ஜோதிடர்கள் நாம எப்படி நம்மளுடைய நிலைப்பாட்டை, நம்மளுடைய மனசையும் உடம்பையும் நாம எப்படி பார்த்துக்கணும்? ஏன்னா
மற்றவர்களுடைய கர்மாவை நம்ம வாங்குறோம். பரிகாரம் சொல்வது மூலியமாகவும் பரிகாரம் சொல்லுவது மூலியமாகவும் பரிகாரத்தை செய்து வைக்கும்படியும் செய்தும் சில ஜோதிடர்கள் வைக்கிறார்கள். அப்ப அவங்களுடைய கர்மாவை நம்ம வாங்குறோம்னு அர்த்தம். இந்த கர்மாவை நம்ம எங்க போய் தொலைக்கிறது, எப்படி கழுவுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் ஒரு மகரிஷியினுடைய வீட்டுக்கு ஒரு மகரிஷி வீட்டுல உட்காந்துருக்காரு. அப்போ ஒருத்தருக்கு சந்தேகம் வருது, என்னங்க இந்த பாவங்கள் எல்லாம் எப்படி இது ஒரு வட்டமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு சிஷ்யர் கேட்கிறாரு. அப்போ மகரிஷி சொல்றாரு, கொஞ்சம் பொறு அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு மூணு பெண்கள் அழுக்கு நிறைஞ்ச பார்க்கவே கோரமாக இருக்கக்கூடிய 3 பெண்கள் வராங்க. மகரிஷியை வணங்குவதற்கு வராங்க. உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்துல திருப்பி பாத்தீங்கன்னா வெளியே அழகான 3 பெண்களா போறாங்க. இது என்ன நடந்தது? யாரோ 3 பேர் போனாங்க, அவங்களுக்கான திடீர்னு 3 பெண்கள், அழகான பெண்கள் வெளியே வராங்க. இவருக்கு தாங்கல சிஷ்யருக்கு. நேரம் குருட்டு கேட்கிறார், குருவே என்ன ஆச்சு, என்ன இப்படி அப்படின்னு. அவர் குரு சொல்றாரு, இவங்க 3 பேர் தான் கங்கா, யமுனா, சரஸ்வதி நதிகள். அப்போ அந்த நதிகள் நம்மளுடைய பாவத்தை கொண்டு போய் நதிகள்கிட்ட விடுறோம். அப்போ நதிகள் அவர்களுடைய பாவத்தை மகரிஷிகளிடத்தும் சித்த புருஷர்களிடத்தும் அவர்கள் கொடுத்துட்டு வராங்க. அவங்க எடுத்துறாங்க, அவங்க போய் பார்த்தாலே போதும். அப்ப ஜோதிடர்கள் கண்டிப்பாக ஜீவசமாதிக்கு குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஜீவசமாதி போயிட்டு வரணுங்க. சித்தரனுடைய சமாதிகளுக்கு போயிட்டு வரணும். அப்பதான் அந்த பாவங்கள் தீரும், அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இந்த பாவங்கள் அங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் எங்க போகுது அப்படின்னா, மறுபடியும் அந்த மகரிஷி தன்னுடைய தவ வலிமையால இந்த பஞ்சபூதங்களுக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுறாரு. பஞ்சபூதங்கள் எப்படி மழையா பெய்ஞ்சு வெயில் காத்து இது மூலியமா திருப்பி பூமியில அவர்களுடைய யார் யாருக்கு இந்த பாவங்களையும் புண்ணியங்களையும் தெளித்து விட வேண்டுமோ அந்தந்த ஜீவன்களுக்கு தெளித்து விட்டு மறுபடியும் சைக்கிள் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. இப்படிதான் சயின்ஸ் சொல்லுது. என்ன சொல்லுது சயின்ஸ்? எந்த விதமான ஒரு விஷயத்தையும் அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. இருக்கும் ஆற்றலை வேறொரு ஆற்றலாக மாற்ற முடியுமே தவிர ஒன்றை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது என்பது நான் சொல்லலாம், அறிவியல் சொல்லுது, நம்ம ஒத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் இங்க போகுது, இப்படியே சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இந்த பிரபஞ்சத்திலே இப்படியே சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஜோதிடர்கள் என்னென்ன மாதிரி முறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக எடுத்து தனியா வச்சிடணும். கண்டிப்பாக ஒரு பகுதியை எடுத்து வச்சிடணும், 10% எடுத்து வச்சிடணும். ஏதாவது தெய்வீக காரியங்களுக்கோ, ஏதாவது ஒரு புண்ணிய காரியங்களுக்கோ, இல்லை ஏதாவது ஒரு என்ன சொல்றாங்க ஒரு தான தர்மங்களுக்கோ அந்த 10% எடுத்து கொடுக்கணும். ஒரு ஜோதிடர் கேட்டாரு, என்னங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இல்லைங்க நீங்களாம் ஐயருமாதுங்க ஜோசியம் பாக்குறீங்க, இது பெரும்பாலான எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு இதுதான், உங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை வரதில்லை, ஆனா நாங்களாம் ஜோசியம் உள்ளே போயிட்டே இருக்கோம், மேல வர முடியல அப்படிமா. காரணம் இதுதான், அந்த 10% வருமானத்தை எடுத்து நம்ம தனியா வச்சுட்டு கோவில்கள் குளங்கள் ஒரு தான தர்மங்களுக்கு கொடுக்கணும், வேற வழியே கிடையாது. அதே போல பரிகாரங்கள் சொல்லும் போதும் மிக 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 கவனமாக பரிகாரங்களை சொல்ல வேண்டும். முடிந்த அளவுக்கு தெய்வீகமான பரிகாரங்களை சொல்ல வேண்டும். சும்மா ஏனாதானு அள்ளி போட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. தெய்வ சம்பந்தப்பட்ட பரிகாரங்களை சொல்ல வேண்டும். இந்த பரிகார முறைகள் எல்லாமே சேர்ந்துதான் நம்ம ஊர்ல இருக்கிற முருகன், நம்ம ஊர்ல இருக்கிற அரசு மரம், நம்ம ஊர்ல இருக்கிற அத்தி மரம், நம்ம ஊர்ல இருக்கிற ஆலமரம், நம்ம ஊர்ல இருக்கிற மாரியம்மன், நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கடவுள்களையும் நம்ம வச்சிருக்கோம். அப்போ அந்தந்த கடவுள்களை போய் நம்ம அந்தந்த முறைப்படி அந்தந்த காலகட்டங்களில் வணங்கி வந்தாலே பெரிய பரிகாரம். இப்போ இந்த வாழை மரம் வெட்டுறது, கல்யாணம் ஆகலையா கழுப்பு குளிக்கணும் வாங்க, இந்த தோஷம் இருக்கு, கல்யாண தோஷம் இருக்கு, வாழை மரத்தை வெட்டணும், தாலி கட்டு வெட்டணும், மகாபெரிய பாவம், மகாபெரிய பாவம். மிகப்பெரிய பாவத்தை ஜோதிடர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொலை புரிதலுக்கு சமம். யாராவது அந்த வாழை மரத்துக்கும் உயிர் உண்டு, வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டாவே மனைவி ஆகி விடுகிறார், அந்த வாழை மரம் மனைவி ஆகி விடுகிறது. யாராவது ஒரு நல்ல மனிதன் மனைவியை கொலை செய்ய முடியுமா? அப்போ மறுபடியும் மகாபாதகத்துக்குள்ளே செல்கிறோம், பிரம்மகத்தி தோஷத்துக்குள்ளே செல்கிறோம். இதெல்லாம் ரொம்ப கவனமா கையாளணுங்க. பரிகாரத்துல எல்லாம் சாதாரணமா பரிகாரம் நம்ம சொல்லக்கூடாது. இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்லி இறை பரிகாரத்தை எடுத்துக்கொண்டால் நம்மளோட இன்னும் சிறப்பாக செய்யலாம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடர்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும், டெய்லி எழுந்திரிச்சு ஒரு தடவை காலையில கண்டிப்பா எந்திரிச்சு அந்த சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய திதி வார நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லணும். கண்டிப்பா ஒரு தடவையாவது எடுத்து படிச்சு பார்க்கணும். இப்பெல்லாம் நிறைய பரவாயில்ல, நிறைய யூடியூப் சேனல்லையும் சரி வாட்ஸ்அப்லயும் அதெல்லாம் வருது. அது ஒரு தடவையாவது படிக்கணும். அது சங்கல்பம்னு சொல்லுவாங்க தினமும். அந்த சங்கல்பம் சொன்னா
கண்டிப்பாக நல்ல ஜோதிடர்களுக்கு ஒரு அதாவது ஒரு உண்மையான ஜோதிடன் என்று சொல்லக்கூடாது. ஜோதிடர்கள் அனைவருக்குமே அவர்கள் நடவடிக்கைகள் நடைமுறைகள் சரியாக இருந்தால் கோள்களின் பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது. கோள்களின் பாதிப்பு பத்தி அவங்க கவலையப்பட வேண்டியதில்லை. அப்ப நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம் அது நமக்கு தான் தெரியும். நம்மளுடைய கர்மா அப்படி இழுத்துட்டு போகுது. அப்போ அந்த கர்மால இருந்து நம்ம எப்படின்னு சுதாரிச்சுக்கணும். அப்போ நம்மளுடைய ஒரு உபாசனை செய்வ தெய்வத்திட்ட உட்கார்ந்து நமக்கு சொல்யூஷன் கேட்டாவே உபாசனை தெய்வம் கொடுத்து விடும். ஐயா, உங்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு தங்கள் மனைவியும் தாங்களும் ஸ்ரீவாஞ்சியம் சென்று தர்மராஜா சித்திரகுப்தன் கோவிலுக்கு போய் உங்க 2 பேர்த்தையும் தானம் கொடுத்துருங்க. தானங்கிறத விட அவங்களுக்கு இதை கொடுத்துருங்க, தத்து கொடுத்துருங்க. தத்து கொடுத்துட்டு வாங்க, உங்களுடைய பிரச்சனை தீரும். இது இறைவனுடைய ஒரு அமைப்பு, பிரபஞ்சத்தினுடைய ஒரு அமைப்பு. கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கை மேம்படும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நன்றி நன்றி நன்றி. சரி, அப்ப பாகவத நிலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வார்த்தைகள் விடக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நீங்களே அமரகவி பாடிக்க கொள்ளக்கூடிய நிலையே இருக்கக்கூடாது. அமரகவி பாடக்கூடாது. அமரகவி பாடிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா காளிதாசர், மகா காளிதாசர் தனக்குத்தானே அமரகவி பாடிக்கொண்டுதான் இருந்தார். ஏன்னா அவருடைய சூழ்நிலை. அமரகவின்னா எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். சர்ம ஸ்லோகம் சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா இது நம்ம கையில இல்ல. இது நமக்கு இடப்பட்ட கட்டளை என்னன்னு தெரியாது. நமக்கு இடப்பட்ட அந்த கர்மாக்களுடைய இது என்னன்னு நமக்கு தெரியாது. அதை அனுபவித்து தர வேண்டும். இப்ப நீங்க அமரகவி பாடிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மால இது தொடரும். நீங்க அடுத்த ஜென்மாவுக்கு நீங்க வித்துடுறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த ஜென்மாலேயே நீங்க அதை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தா இந்த கர்மாவை தொலைத்து விட்டு தான் நீங்க முடித்துக் கொள்ளணுமே தவிர, அதுபோல தானாக முடியணுமே தவிர அடுத்த ஜென்மாவில இந்த கர்மாவை தொடரக்கூடிய வாய்ப்பை முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கணுங்கிறது அரியனுடைய தாழ்மையான கருத்து. மேலும் பாலா சார் பல தடவை என்ன கூப்பிட்டுட்டே இருந்தாரு. சார் பாலா சார் பல தடவை என்ன கூப்பிட்டுட்டே இருக்கீங்க, என்ன மன்னிக்கணும். பல சந்தர்ப்பங்கள என்ன கூப்பிட்டுட்டே இருந்தீங்க மீட்டிங்க்குலாம் வரத்துக்கு, வாங்க வாங்க. பல தடவை கூப்பிட்டாரு, நான் வரவே இல்லை. அதனால இந்த தடவை விட்டாரு அவரு. எப்படியும் வரமாட்டான். அப்புறம் நான் கூப்பிட்டு, சார் என்ன விட்டுட்டீங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னா, வாங்க சிவா அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் சிவா, வாங்க சிவா அப்படின்னாரு. அதாவது பாலா கதை. அதே போல என்னை போல குடத்தில் இருந்த விளக்குகளை, ஏன்னா என்னுடைய ஜோதிட ஞானம் என்பது என்னுடைய பரம்பரையில் வந்த ஞானம். 7 தலைமுறை 8 தலைமுறையிலிருந்து வந்த ஞானங்கள். அந்த ரத்தம் ஜீன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது இவ்வளவு நாள் நாங்களே எடுக்கல. ஒரு 8 வருஷமா தான் எடுத்துட்டு 9 வருஷமா தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த பரம்பரையில் வந்த ஞானத்தை நாங்க எங்களுக்குள்ளேயே வச்சிருந்தோம். சில விஷயங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளேயே வச்சிருந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அதனால என்னுடைய முதல் ஆசான் என்று சொல்லக்கூடிய என்னுடைய தந்தையாருக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் வணக்கத்தையும், அவர் இன்னைக்கு வர மாதிரி இருந்தது, உடம்பு சரியில்லை, 2-3 நாளைக்கு முன்னாடி 90 வயசு ஆகுது, வர மாதிரி இருந்தது. கூட்டிட்டு வாங்கன்னாரு. ஆனா நிறைய பேசுவார், என்னோட அதிகமா பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். நானே பேச்சு ஜாஸ்தி. அதனால அவர் கூட்டிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் பாலா ஐயா என்னை போல குடத்தில் இருக்கக்கூடிய விளக்கை அழகாக எடுத்து குன்றில் வைத்து இந்த உலகத்துக்கே ஜோதி தர வேண்டும், மலை மேல வச்சு இந்த ஜோதி கொடுக்கணும், அதே போல எல்லாத்துக்கும் இந்த ஜோதி கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு நம்மளெல்லாம் மேல எடுத்து வச்சு ஒரு அழகு பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர் பாலா ஐயா அவர்கள். அவர்களுக்கு என்று என்னுடைய நன்றியையும், வாரா ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய அமைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய சிற்றுரையா பேருரையா தெரியல, நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றியுடன் நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வெங்கடேசன் சார், நன்றி. அதே சொன்ன மாதிரி அமரகவி பாடக்கூடாது. ஏன்னா அமரகவி பாடின உடனே ஒரு புலவர் கூட நம்ம இதுல உண்டு, காளிதாசரா உன்னது இந்த கவி பாடின உடனே ஒரு கவி பாடக்கூடாது, பாடாத கவியை பாடின உடனே இப்போ மரணத்தை வந்துடும். என்ன அது, பட் அது ஒன்றும் தப்பு இல்லை, பாடலாம். இன்னும் பாடினாலும் நம்ம கவி ஏற்றுக்கணுமே அவரு, அதை பாரு. ஓகே, 22 பேர் கூப்பிட்டுருக்கேன்னா, நான் வெங்கடேசன் சார் சொன்ன மாதிரி யாரையும் வாங்கலாம் கூப்பிடுறது கிடையாது. ஏன்னா ஒரு காலத்துல எல்லாரும் கூப்பிட்டோம்,
கூட்டோன்னு எனக்கு அப்பதான் சார் கல்யாணம் இருக்குன்னுவாங்க, மூக்கு வலிக்குதுன்னுவாங்க, நாக்கு வலிக்குதுன்னுவாங்க. இன்னதுக்கு இந்த வம்பு தம்புலாம் கேட்டேன், இஷ்டமா இருந்தா வா, இல்லைன்னா பசி எடுத்தா வர போறீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம் எங்க குரூப்ல. ஒரு 10 குரூப்ல போடுவோம். இது மாதிரி வேலூர்ல மீட்டிங் 25ஆம் தேதி நடக்குது. பேச்சாளர்கள் வருபவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் தெரிவிக்கணும். யாரு தெரிவிக்கிறாங்களோ அவதான் தெரிவிப்பாங்க. 4 நாள் 5 நாள் ஒரு நாள் வச்சுனே இருப்பாங்க. அப்புறம் போஸ்டர் கொஞ்சம் போட்ட உடனே ஐயோ என் பேர் விட்டுட்டீங்களா சார் அப்படின்னு கேட்பாங்க. என்ன நீங்க சொன்னாலும் உங்க பேர் போட முடியும், சொல்லாதவங்க பேர் எப்படி போட முடியும்? வாய்ப்பே கிடையாது. நீங்க அது ஒண்ணும் எங்களுடைய மீட்டிங் வந்து பெரியவங்க சின்னங்க, சின்ன ஜோதிடர் பெரிய ஜோதிடர் அதெல்லாம் வித்தியாசமே கிடையாது. எல்லா ஜோதிடரும் ஒண்ணுதான். ஏன்னா எல்லாருக்கும் 9 கிரகம் பேர் தெரியும். 9 கிரகம் பேர் தெரிஞ்சா அவன் பேர் ஜோதிடர் தான். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கிரகத்துல இருந்து தான் வராங்க அவங்க. ஓகே, அடுத்தபடியாக